அப்போ நம்ம என்னன்னா, நாம் ஆளாக போனால் போதும், வெற்றியை ஜாக்கிரதையாய் கையாளணும். அல்லேலூயா. போன இடத்துல ஒருத்தர் உடனே என்ன பண்ணார், ஒரு 2500 மேலே உள்ள வெடியை என்ன பண்ணார், பஸ்ஸில் கொண்டு போக முடியாது, காரில் தானே போகிறீங்க, கொண்டு போங்கன்னு பேக்கு நிறைய நிரப்பி விட்டார். அல்லேலூயா. ஆமென். பாஸ்டரம்மாக்கு 2 சேலையை வேற கொடுத்து விட்டுட்டாரு, புது சேலை. அல்லேலூயா. பாருங்க, உங்களை நிரப்பத்தான் தேவன் அழைக்கிறார். என்ன பண்றாரு? அப்ப ஜாக்கிரதையாய் நாம் என்ன பண்ணணுமா, கையாளணும். அல்லேலூயா. அப்ப நாம போன வாரம் படித்தோம், எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், குடித்தாலும் புசித்தாலும் கர்த்தருக்காக செய்யும்போது எல்லாமே என்ன பண்ணுது. நான் கர்த்தருக்காக தான் போனேன், சென்னை கர்த்தருக்காக போனேன், கர்த்தர் என்னை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் செஞ்சிட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருக்காக போகும்போது கர்த்தர் வாசலை திற போகிறார். நான் ஒரு பையனுக்கு உதவி பண்ண ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்ய போனேன். இப்போ நம்ம சென்னையில் ஒரு ஆபீஸை போய் பார்த்து திறப்பதற்கு தேவன் கிருபை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. 2 பேரை ஜோம் பண்ணி விட்டாச்சு, அனாய்ட் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் தான் இனிமேல் இந்த என்னது 2026 இப்போமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலெக்ஷன் பண்ணி இந்த ஆஃபீஸை நடத்துங்க. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதையும் தூக்கிட்டு போக வேண்டாம், உன் கூட இருக்கிற வெற்றியாளர் இயேசுவை மட்டும் தூக்கிட்டு போ. அல்லேலூயா. வெற்றியை நீங்கள் நாட ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி உங்கள் பின்னாடி ஜாக்கிரதையாக வர 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 நீ எந்த பையவும் தூக்கிட்டு போக வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். யெகோவா ஈரே. என்னவா? எல்லாம் அவர் பார்த்து கொள்வாரியா, நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. என்னப்பட்டது? வேத வாக்கியம்லாம் எதனால் அருளப்பட்டது? அப்போ இன்னைக்கு காலையில் நான் தொடங்கினேன்னு என்ன சொன்ன, சங்கீதம் 150 வேத வாக்கியம் யாரால் எழுதியிருக்கு? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். நேற்று நாங்கள் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆவியான ஒரு குடும்ப ஜெபத்தில் அந்த ஜெபத்திலையும் சொன்னார், வேத வாசிப்புலையும் சொன்னார். டக்குன்னு அதை நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. வேத வாக்கியம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அதை நம்ம ஜாக்கிரதையாக கையாளும் போது தேவனே அந்த வாக்கியத்தை நமக்கு நிறைவேற்றுவார். நான் ஏன் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் தர்றாரு. முதல்ல நம்ம என்ன பாட்டு பண்ணோம், சொன்ன சொல்லை இல்லை, அதுக்கு அடுத்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மை விட யாரும் இல்லை. அடுத்து இன்னொரு பாட்டு என்ன பண்ணோம், அதே ஜான் ஜெபராஜி பாட்டில் என்ன பாட்டு, காப்பாற்றி அதில் என்ன பாட்டு, அதில் நிறைவை பேசணும். 3 விதமான காரியங்களை நம்ம பார்க்கும்போது நிறைவு. அடுத்து நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், அயபினேசரே. அடுத்து என்னது, இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம பாடும்படிக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணி வச்சுருந்தாருன்னா கிருபை பாராட்டி வச்சுருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த நான் 3 பாட்டையுமே பார்த்தேன். என்ன பார்த்தோம்னா, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்னு நம்ம பாடினோம். அடுத்து நாம் பாடினோம் பாருங்க ஒரு பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னா, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். இன்று அப்போ நிறைவேற்றுகிறார் என்று நாம் என்ன பண்ணோம், அன்னோயிங்லியாக பாடணும். நோயிங்லியா இல்லை, அன்னோயிங்லின்னு நமக்கு தெரியாமையே பாடணும். இந்த பாட்டு 3 நான் கவனித்து பார்த்தேன். வார்த்தையினால் சொன்னதை இன்றே நிறைவேற்றுகிறானா, கல்லனுக்கு நிறைவேற்றினாரா இல்லையா, வெற்றியை தந்தாரா? அதான் ஆண்டவர் சொன்னார்ல, வானத்துக்கு பூமிக்கு எனக்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது, இந்த வார்த்தையை நம்பி போனார், நிறைவேற்றுவேங்கார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ சொல்லி கேளாத புயல் ஒன்று பார்த்தது இல்லைன்னா, அவர் சொல்லி இல்லை, நீ சொன்னா கூட நடக்கும். நடக்குமா நடக்காதா? அடுத்து என்ன சொன்னார்,